மூல நோயின் உள் மூலமா வெளி மூலமா இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மூல நோய் என்பது ஆசனவாய் மற்றும் மலக்குடல் பகுதியில் உள்ள இரத்த குழாய்கள் வீங்குவதால் ஏற்படும் ஒரு பொதுவான பிரச்சனை. உள் மூலம் மலக்குடலின் உள்ளே உருவாகும். ஆரம்ப நிலையில் இது வெளியே தெரியாது. பெரும்பாலும் இதில் வலி இருக்காது. மலம் கழிக்கும் பொழுது வலியற்ற பிரகாசமான சிவப்பு நிற இரத்தப்போக்கு ஏற்படுவது உள் மூலத்தின் முக்கிய அறிகுறியாகும். சில நேரங்களில் இது மலக்குடலை விட்டு வெளியே நீட்டி தெரியலாம். வெளி மூலம் ஆசனவாயின் வெளிப்புற தோலின் கீழ் உருவாகும். இதை தொட்டு உணர முடியும். வெளி மூலத்தில் கடுமையான வலி, அரிப்பு, வீக்கம் மற்றும் உட்காரும் போது அதிக சிரமம் ஏற்படலாம். சில நேரங்களில் வெளி மூலத்தில் இரத்தம் உறைந்து நீல நிற கட்டியாக மாறலாம். இது திடீரென கடுமையான தாங்க முடியாத வலியை ஏற்படுத்தும். சுருக்கமாக சொன்னால் உள் மூலம் பெரும்பாலும் வலியற்ற இரத்தப்போக்கை ஏற்படுத்தும். வெளி மூலம் அதிக வலி மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும். மூல நோயை கட்டுப்படுத்த நார்ச்சத்து நிறைந்த பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும் கீரைகளை உணவில் தினமும் சேர்த்துக் கொள்ளுங்கள். தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் மலச்சிக்கலை தடுக்க உதவும். மலம் கழிக்கும் பொழுது அதிக அழுத்தம் கொடுப்பதையோ நீண்ட நேரம் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் அமர்ந்திருப்பதையோ தவிர்க்கவும். வெதுவெதுப்பான நீரில் 15 முதல் 20 நிமிடங்கள் அமர்வது வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவலாம். தொடர்ந்து இரத்தப்போக்கு, கடுமையான வலி அல்லது ஆசனவாயில் கட்டிகள் இருந்தால் வெட்கப்படாமல் உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம். சுய மருத்துவம் செய்வதை தவிர்க்கவும். இதுபோன்ற பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.